எல்லாம் வல்ல இறைவனை ஒரு பாதங்களை மனமொழி மொய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேற்முந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ வேறு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால வீடியோ என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஒன்லி ஆடியோ. நாம் சில வாரங்களாக சிந்திக்க சில கதைகள் அப்படிங்கிற அடிப்படையில் சில மாறல் ஒரு நல்ல ஒரு தீம் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே நம்மை சிந்தனையை தூண்டக்கூடிய அளவிலே சில கதைகளை இன்று உங்கள் முன் வைக்க முன் வந்துள்ளேன். ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சேவல் வளர்க்குறாங்க. அவங்க என்வெஜ் சாப்பிட்றவங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பம். இது வழக்கமாக எல்லா இடங்களிலுமே நீங்கள் பார்க்கலாம். கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வளர்ப்பாங்க. அது என்ன செய்வாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கலாச்சாரத்தில் அதையும் உண்டு வாழ் பழக்கம் அவர்களிடத்திலே உண்டு. அவங்க சேவல், அந்த வீட்லேயும் ஒரு சேவல் இருக்கிறது, ஒரு ஆடு இருக்கிறது, ஒரு வான்கோழியும் சேர்த்தே அவர்கள் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இவங்க வீட்டில் இவங்க தனியாக வளர்க்காமலே நம்ம வீட்லேயுமே இருக்கும். அது ஒரு சுண்டலையும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லா வீட்லேயுமே பொதுவாக யாரும் வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுவாகவே நம்மளோட இணைந்து வாழ்ந்து கொண்டு இருப்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பாட்டுக்கு ஒரு மூலையில் ஒரு பொந்தில் வளர்ந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருத்து கொண்டே வருகிறது. எல்லோரும் தூங்கினா உடனே மிச்சம் இருக்கிற என்ன உணவுப் பொருள்களோ இல்லை தேங்காய் துண்டு, வடை, என்ன வாசனையாக அதுவும் வெங்காயம் சம்மந்தப்பட்டது இருந்ததுன்னா உடனே அதை சாப்பிட்றதுக்கு வந்துடும்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் நாம் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்மகிட்ட இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் சில நாளைக்கு நாம் கொஞ்சம் அசந்து, இப்போலாம் டிவி ஓடிட்டுருக்கு, படம் பார்ப்போம். ஏதோ ஒரு படம் பார்த்து அசதியில் எடுத்து வைக்க ஏறக்கட்ட மறந்துட்டோம்னா அன்றைக்கி நீங்கள் என்ன வெளியில் வச்சிங்களோ அதெல்லாம் காலின்னு அர்த்தம். இது வழக்கமாக நடந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். இது அந்த வீட்டு அம்மாவுக்கு தான் தலைவலியாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எலியால் தொல்லை அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் எதுவும் வைக்கலைன்னா சட்டையெல்லாம் துண்டு போட்டு போயிடும், கட் பண்ணி பீஸ் ஆக்கிடும். அதுக்கு காரணம் அதனுடைய பல்லு வளர்கிறதும் ஒரு காரணம். பல்லு ரொம்ப வளர்ந்ததுன்னா ஆகாரம் சாப்பிட்றதுக்கு சரியாக வராது. அதை அந்த பல்லு வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு, தேய்மானத்துக்கு தான் அது கடிக்கிறது. கண்டதை ஆகாரம் மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற தரையை நோண்டும், நம்மளுடைய டெக்ஸ்டர் என்ன கிடைக்குதோ அதுக்கு தகுந்தப்பில் சொரப்பாக இருக்கிறதெல்லாம் கடிக்கக்கூடிய ஒரு மரபு அதுக்கிட்ட இயல்பாகவே உண்டு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அது கண்டதையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் கடத்தலுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது எலி பொறி ஒன்று வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த எலி பொரியை வச்சு அதை பிடிச்சி தூக்கி எங்கேயாவது போட்டுடலாம், விட்டுடலாம், இல்லை அது போயிடுச்சுன்னா சரிதான்ட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்காது. அதனால் அவங்க போய் ஒரு எலி பொரியை வாங்கி கொண்டு வந்தார்கள். அதை வந்தோடனே அதில் ஏதாவது வச்சா தான் அந்த மாட்டிக்கும் அப்படிங்கிறத அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது கேட்குது, என்னடா இது நம்ம சம்மந்தப்பட்ட பேச்சு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு பகிருங்குது. என்னடா அது நம்மளை காலி பண்ணுறதுக்கு ஒரு பொறி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை நம்மளை எப்படியும் நம்ம மறந்துட்டு என்னைக்காச்சும் வாசனையை தேடி போனோம்னா நம்மளை கொன்னுடுமே அப்படின்னு அதுக்கு தெரிந்து கொள்வதாக அந்த கதையிலே புனையப்பட்டிருக்கிறது. அது தெரிஞ்சிச்சுன்னா எப்படிங்க போய் மாட்டுங்களாம் நம்ம கேட்கக்கூடாது. அப்போ அது ஒன்றே என்ன பண்ணுது, பயந்துக்கிட்டு அது என்ன பண்ணுவோம், நம்மள்கிட்ட பேச முடியாது, நேராக போய் சேவல்கிட்ட போய் சொல்லுது, அண்ணா என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த வீட்டம்மா என்னை கொல்றதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு, எலிப்பொறி வாங்கிட்டு என்னை காலி பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு, நீ தானே என்னை காப்பாற்றணும். அது சேவல் என்ன சொல்லுது, இந்த வருவா எனக்கு என்ன செய்யணுமோ என்ன சாப்பாடு பண்ணணுமோ காலையில் என்னை திறந்து விட்டுறாங்க, நான் வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு வரேன், திருப்பி பத்திரமா வேறு நரிக்கிட்டேயோ
இல்லை ஒரு பாம்புக்கிட்டே மாட்டாமல் என்னை பத்திரமா அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. அதோட என் மேலே முடிஞ்சு போச்சு. உன்னை நான் எப்படி பாதுகாக்க முடியும்? அதனால் நீ உன்னோட பாதுகாப்பை நீ தான் பார்த்து அடிக்கணும், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிடுது அது. ஏன்னா என் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையமாக அவங்க இருக்கிறாங்க, நான் ஒன்றும் அவங்களுக்கு எதிர்ப்பாக எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுது. உடனே வான்கோழிகிட்ட போய் சொல்லுது, அக்கா அக்கா நீங்களாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள்லாம் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிங்கன்னா அந்த எலிப்பொறியை எங்கேயாவது தூக்கி கொண்டே போட்டுட்டா கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அந்த அம்மா சாப்பாடு கொடுத்துட்றாங்க, நான் ஜாலியாக இருக்கிறேன். காலையில் என்னை திறந்து விட்டுறாங்க, ஈவினிங் ஆனால் என்னை ஒரு கூண்டு வச்சுருக்காங்க, அதில் அடைச்சி வச்சிடுறாங்க. வேறு என்னுடைய எதிரிகள் யாருமே என்னை தாக்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு தான் ஏன் நான் துணையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுது. இந்த ஆட்டுக்குட்டிகிட்ட போய் சொன்னோன்னா, அந்த ஆடு கொஞ்சம் வளர்ந்த ஒரு மிடில் ஏஜ் கோட், அதுகிட்ட போய் சொன்னோன்னா அது என்ன சொல்லுது, அண்ணா என்ன நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், அவங்க 2 பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியாது என்னால், என்னை கட்டி போட்டுருவாங்க, எனக்கு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாது. எனக்கு வேணுங்கிறத அகத்திக்கீரையோ இல்லை வேறு இலை தழையோ கொண்டாந்து இங்கேயே போட்டுடுறாங்க, என்னை வெளியில் கூட விட்றதில்ல. ஆனால் நான் வசதியாக சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே புழுக்கை போட்டுக்கிட்டு என் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன், அதுக்கு நீ எனக்கு வேட்டி வச்சிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு இருக்க முடிஞ்சதுன்னா இந்த வீட்டில் இரு, இல்லை எங்கே பாதுகாப்பாக இருக்குமோ இந்த வீட்டை விட்டு காட்டுக்கு போகணும்னாலும் ஓடிவிடு அப்படின்னு அது அட்வைஸ் பண்ணிவிட்டு அதோட நிறுத்திடுச்சு. இந்த எலிக்கு அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை, ஏன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கிது, பாதுகாப்பாகவும் இருக்குது, அதனுடைய எதிரிகள்கிட்டேருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் வசதியாக இருக்குது அந்த வீடு. அதனால் நைட்டு உட்காந்துக்கிட்டு ஒன்றும் சாப்பிட முடியாமல் கண்ணீரும் கம்பளையுமாக அந்த பொந்துக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அந்த சுண்டெலி. அந்த அம்மா நல்ல சுவையான ஒரு வடையை எடுத்து அந்த எலி பொரியலை வச்சு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு படுத்துட்டாங்க. இது பசி வேற, அந்த வடை வாசனை வேற இழுக்குது, இதால் போக முடியாமையும் இருக்க முடியல, ஏன்னா அது ஒரு மிருகம் தானே. புலநடக்கம்லாம் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் முடியல, மாட்டிக்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு 12:30 மணி போல். என்னடா நம்ம போவே இல்லை, என்னடா இப்போ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி நினச்சாக்கா அந்த அம்மா டக்குன்னு அந்த சத்தத்தை கேட்டு முடிச்சிட்டாங்க. உடனே ஓடி போய் அதில் இன்னும் வந்து பாருங்கள் எலி மாட்டிக்கிச்சு, எழுந்திரிச்சு வாங்கன்னு அவங்க வீட்டுக்காரரை எழுப்புறாங்க. லைட்டை போட்டுறாரு அவர். போய் பார்த்தா அந்த எலிப்பொறிக்கு பக்கத்தில் கவுழ்ந்து கிடக்கிறதுனால அதை போய் எடுத்து அந்த எலியாக தான் இருக்கும்னு எடுத்து பார்க்குறாங்க, ஒரு குட்டி பாம்பு அதில் மாட்டிக்கிச்சு. இவங்க கையை கடிச்சிடுச்சு. உடனே ஐயோ கையை கடிச்சிடுச்சு சத்தம் போடுறாங்க. பாம்பு கடிச்சிடுச்சோடனே அந்த அவர் ஹஸ்பண்டே நம்மளோட வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு என்ன பாம்பு என்ன அதெல்லாம் கேட்குறாரு. இவங்க எடுத்துகிட்டே போயிட்டாங்க அந்த பாம்பை. பார்த்துட்டு இது ஒன்றும் பெரிய ரொம்ப விஷம் கிடையாது, இதுக்கு விஷம் இருக்குது, அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆன்டிடோட்டை ஏதோ ஒன்று போட்டு விட்டு, அதில் நீங்கள் ஒன்று செய்யுங்க, வீட்டுக்கு போனோன்னே உங்கள்கிட்ட கோழி சேவல் எது இருந்ததுன்னா அதை ஒரு சூப் வச்சு கொடுத்துருங்க, சரியாக போயிடும். இது ஜென்ரலாக கிராமத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் டாக்டருங்கெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வழி சொல்லுவாங்க. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் சகஜம். ரொம்ப நல்லதாக போச்சு, நம்ம வீட்டில் தான் இருக்கேன்னு வந்தாங்க. அந்த சேவலை அடித்தாங்க, அன்னைக்கு காலி பண்ணி சூப் வச்சு சாப்பிட்டாங்க. அந்த அம்மா முடிஞ்சு போச்சு. பாம்பு கடித்ததுக்கு மருந்து போட்டாச்சு, உடம்புக்கு தெம்புக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டாச்சு. இந்த செய்தியை அதுக்குள்ளே அந்த அம்மாவை பாம்பு கடித்தது கிராமத்துலேயும் சரி, நமக்கும் இங்கே கொஞ்சம் மிடில் டவுனாக இருந்தாலும் கடன்னு தெரு முழுக்க பரவிடும். அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிடுச்சு. உடனே அந்த அம்மா ஃபோன் பண்ணுது, என்னம்மா உன்னை பாம்பு கடிச்சதுன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால சரியாக போச்சு, நீ ஒன்றும் கவலைப்பட, அதெல்லாம் முடியாது, நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தம்பி வந்தோன்னே நாங்கள் எல்லாம் கிளம்பி வரோம், அங்கே லீவு நாளில், நீ பத்திரமா பார்த்துக்க உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருது. இந்த பாம்பு கடித்த செய்திக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியாங்க, எங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் வராங்க, இது வழக்கம் தானே, அவங்க வீட்டிலேருந்து வந்தால் ஏதாவது விருந்து வச்சு தானே ஆகணும். உடனடியாக அந்த அம்மா ஏற்பாடு பண்ணுது, என்ன செய்யலாம் அப்படின்னோடனே அந்த ஆட்டுக்குட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா போகும்போது சொல்லுது, இது வர நீ இப்படிலாம் இந்த சேவல் சாப்பிட்டுட்டு இப்படியே இருந்தீங்கன்னா சரியாக வராது,
அந்த வான்கோழியும் அடித்து 2 நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. 3ஆவது நாள் அந்த வான்கோழியையும் அடித்து சாப்பிட்டு விட்டார்கள். இப்போ என்னாச்சு, எப்போதுமே எலிக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு அதது தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்த அந்த 3 சேவலும் அந்த வான்கோழியும் அந்த ஆடுமே இறந்து விட்டன அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடித்திருக்கிறார்கள். எப்போவுமே நாம் அடுத்த வீட்டில் பற்றுகிற தீ நம்ம வீட்டுக்கு வராது அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற முட்டாள்தனத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு இந்த கதை சொல்லுகிறது. இது எப்பயுமே அடுத்த வீட்டில் மட்டும் இல்லை, அடுத்த ஊரில், அடுத்த நாட்டில், உலகில் பட்டுகிற எந்த ஒரு நெருக்கடியும் கஷ்டமும் தீராத நோயும் நம்மை வந்து அடையும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் சைனாவில் தான் இருக்குதுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஜப்பானில் கொஞ்சம் போயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம், அந்த நாட்டில் இருக்குது, இந்த நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம். படான்னு பார்த்தீங்கன்னா கோவிடு நமக்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பூரா புரியல, அந்த பேனிக்கிலே நிறைய பேர் செத்தான். அந்த மாதிரி எங்கேயோ இருக்குன்னா நாம் அதுக்கான நல்ல விஷயத்தையும் பார்க்கல, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. நமக்கு வந்தோன்னே நம்ம நாட்டுக்கு யாரா வேக்சின்லாம் தயார் பண்ணி கொடுப்பான், லண்டன்லேருந்து வருமா இல்லை அதுக்கு வேறு நாட்டிலேருந்து வருமானு தான் நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம். அந்த மாதிரி நம் வாழ்க்கையிலே பிறரிடம் என்ன கஷ்டம் வருதோ அப்போதே நாம் களைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையை நமக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நீதி. அது மட்டுமல்ல, பிறரிடம் இருக்கக்கூடியதில் முக்கியமான விஷயங்கள் 4 இருக்குது. அந்த 4ஐயும் நீங்கள் தானமாக வழங்குங்கள் அப்படின்னு தான் பகவான் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். இந்த தானங்கள் கூட அடுத்தவங்களுடைய என்ன வகையான கஷ்டத்தை நாம் தீர்க்க முடியும்னா அத்தியாவசியமானது இந்த 4 விஷயம் அப்படின்னு பகவானும் அன்றைக்கே கூறியிருக்கிறார். அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து நீதியை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது ஒரு குட்டி கதை ஒன்று சின்னதாக சொல்லுவோம். 2 நண்பர்கள் ஒரு காலத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் பிரிஞ்சு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். எது பர்மா, மலேசியா போவாங்க, அந்த மால்தீவ்ஸ் போவாங்க. இந்த மாதிரி சில வெவ்வேறு நாடுகளுக்கு கிட்டக்க அருகில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வழக்கம். அதுவும் நகர்ப்புறத்தை விட கிராமத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். செமி அர்பன் இது மாதிரி இருக்கக்கூடிய இதிலலாம் பார்த்திங்கன்னா இப்பயும் பர்மா காலனி, சிலோன் காலனிலாம் இருக்குது. அவங்களாம் அந்த காலத்திலேயே வெளியில் போனவங்க தான். அந்த மாதிரி போனவர் திரும்பி வர்றார், எல்லாத்தையும் இழந்து விட்டு. பர்மாவிலேருந்து ஒரு காலத்தில் எல்லாரையும் அடித்து விரட்டி விட்டாங்க. சிலோனில் கூட அது மாதிரி நடந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் நடந்ததுனால. அந்த காலத்தில் பர்மா பிரதேசத்துக்கு போனவங்கெல்லாம் எவ்வளோ சம்பாரித்து நல்ல ஒரு டீலக்ஸ் லைஃப்பில் இருந்தவங்கெல்லாம் பிச்சைக்காரனாக இந்தியாவுக்கு வந்தார்கள். அந்த மாதிரி இவருடைய நண்பரும் திரும்பி வர்றார். வந்து அந்த ஊருக்கு வந்தோடனே இவர் தன்னுடைய பழைய நண்பன் அப்படிங்கிற முறையில் கூப்பிட்டு இவங்க வீட்டில் தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. 2 குடும்பமும் இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணாரோ கொஞ்ச நாளில் நம்மளும் அதே பிஸ்னஸ் இங்கே செய்யலாம், எனக்கு செய்ய தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இவர் இந்தியாவில் இருந்த முன்னாடியே பர்மனெண்ட்டாக இருந்த அந்த நண்பர் என்ன செய்கிறாரு, அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு போய் பேங்க்லலாம் லோன் கேட்குறாங்க. உடனடியாக கிடைக்கல. ஒரு எத்தனை நாளைக்கு நம்ம இங்கே ஓசி சோறு தின்னுட்டு இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டுக்கிட்ட பணம் வாங்கி கூட எனக்கு அப்படிங்கிற மாதிரி இவரே போய் கேட்குறாரு. அந்த காலத்தில் பழக்கத்தில் இருந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பழக்கத்தில் அந்த சேட்டுக்கிட்ட போய் கேட்டோன்னா, நீ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிற, என்ன ஈடாக உன்னால் கொடுக்க முடியும்? ஒன்றும் உன்னால் கொடுக்க முடியாது. அதனால் நான் உனக்கு பணம் கொடுக்குறதுங்கிறது கஷ்டம்தான்ப்பா. ஏன்னா 5-10 கொடுக்கலாம், நீ 1 லட்ச ரூபா கேட்குற, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த சேட்டு சொன்னோன்னே இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னப்பா அப்படி சொல்கிறான், பழைய காலத்தில் நமக்கு தெரிஞ்ச ஆள் தானேன்னா. இவர் ஒன்று என்ன பண்ணுறாரு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு வாங்கி தரேன்னு அந்த சேட்டுக்கிட்ட போய் தன்னோட வீட்டை ஈடாக வைத்து அடமானம் அவர்கிட்ட வச்சுட்டு மூலப்பத்திரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா வாங்கி இவருக்கு கொடுக்குறாரு. இவர் அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணாரோ ஒரு சின்ன பாத்திரக்கடை மாதிரி வைத்திருக்காரு, அப்புறம் ஒரு துணி கடை வைக்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகுது. ஏன்னா வியாபாரம் நுணுக்கம் நன்றாக தெரிந்ததுனால ஒரு 5-6 வருடம் கழிகிறது. ஒரு 6-7 வருஷம் முடிஞ்சு போச்சு. இது வந்து உண்மையிலே நடந்த கதை, எங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இன்னும் பேங்க் அளவுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அதை பின்னால் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பிரபஞ்சன் அப்படிங்கிறவர் அதை கதையாகவே வழங்கியிருக்கிறார். அந்த கதையை நீங்கள் கூட படிக்கலாம். இங்கே
அதுக்காக அவர் வாங்கி கொடுத்தாலும் நல்லா வசதியாக ஆகிட்டார். இவருக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாததுனால இந்த அடமானம் வச்ச வீட்டை திருப்பி மீட்க முடியாமல் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. இந்தியாவில் இருந்த நண்பர் அவர் இங்கே சாதாரண வேறு ஏதோ உழவு தொழில் மாதிரி செய்து கொண்டு இருந்தனால கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். வேறு எங்கேயாவது பணம் காசு கேட்குறாரு, வட்டி அதிகமாக போகுது, அந்த வீட்டை வந்து வெளியில் போகணும்னு சொல்கிற அளவுக்கு அந்த சேட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இவர் போய் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க முடியாமல் இருந்தார். அப்புறம் வேறு வழி இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான், பையன்லாம் சொன்னதுனால அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவன் என்ன சொல்லிட்டான், அவன் இன்றைக்கி காசு கொஞ்சம் ஏறி போச்சு, எப்பயுமே வியாபாரத்தில் இருக்கிறவங்க மேலே மேலே தன்னுடைய கேபிட்டலை போட்டு போட்டு முன்னுக்கு வரணும். 10 ரூபா போட்டால் 20 ரூபா கிடைக்கும், இல்லை 15 ரூபா கிடைக்கும்னா 10,000 வந்தாலும் அப்படி தான் இருப்பான். 10 லட்சம் வந்தாலும் நமக்கு 15 லட்சமாக ஆகும் அப்படிங்கிற ஒரு பேராசை, தொடராசை ஒன்று வந்துவிடும். அந்த அடிப்படையில் அவனை யோசிக்கிறான், நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேங்கிறான். ரொம்ப நெருக்கடியாக சேட்டையும் அழைச்சிட்டு வந்து சேட்டுமே வந்து கேட்குறாரு ஒரு நாள், நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பணம் வாங்கலாம், அவர் தானே வாங்கினார், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறான். ரொம்ப சங்கடமாக போயிடுது இவருக்கு. சேட்டு சொல்லி பார்க்குறாரு, இவனும் போய் சொல்லி பார்க்குறான், அந்த ஆள் காசே கொடுக்கல. அப்படியே அந்த 1 லட்சம் வட்டியோடு சேர்ந்து 2 லட்சத்துக்கு மேலே அடக்கி விட்டது. ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டு சேட்டு என்ன சொல்லிட்டான், இல்லை நான் உன் வீட்டை தான் ஜப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி பார்த்து ஒன்று முடியலன்னா அவன் கேஸை போட்டு விட்டு இவனுடைய வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் இறங்குகிறான். கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இவங்க 2 பேரும் போய் அப்பாவும் பிள்ளையும் அந்த கோர்ட்டில் நிற்கிறாங்க. அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் இன்னும் எனக்கு அவகாசம் கொடுங்க 1 மாதம், அதுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அது பீரியடு கொடுக்குறாரு. திருப்பி நீங்கள் அதுக்குள்ளே அடைக்கலைன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஜப்தி வாரண்ட் கொடுக்குறப்ப இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அந்த நீதிபதியும். இவனோட அந்த சேட்டும் ஒத்துக்கிறாரு அதுக்கு. அதனால் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்றைக்கி வந்தோடனே இந்த செய்தி கேட்டு அவனோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு இந்த செய்தி செல்கிறது. அவன் வீட்டுக்கு அந்த பொண்ணு வரான். அவனோட ஒய்ஃபு வந்து இவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறா, நீங்கள் அண்ணன் இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, அது என்ன எங்கள் வீட்டுக்காரர் மறந்தது ரொம்ப தப்பு, என்னால் மனசு பொறுக்கவே இல்லை, அதனால் நான் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த கடனை அடைச்சிடுங்க, அப்போ தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும், உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நான் சொல்கிறத கேளுங்க. அவன் சொல்லிடுறான், இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, நீ நல்ல எண்ணத்தோடு தான் வந்திருக்கிற, அதை நான் ரொம்ப பாராட்டுறேன், இருந்தாலும் அந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன்னா நாளைக்கு தெரிஞ்சேன்னா உன் வாழ்க்கை வீணாகிடும். அது மட்டும் இல்லை, நீ எதுக்காக எனக்கு கொடுத்தேன்னா நம்ம அண்ணன் தம்பி உறவையே அவன் தப்பாக கூட பார்ப்பான். அந்த மாதிரி கொச்சைத்தனமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் அவன் மாறி இருக்கிறான். அதனால் நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு இந்த நகையை எடுத்துகிட்டு போய்டு அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவுக்கு மனசே கேட்கல, இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறார்கள். வாசல் வரையும் போயிட்டு திருப்பி வந்தும் கேட்குறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. போகிற நேரத்துக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த பணம் வரலைங்கிற வருத்தம் இல்லை, ஆனால் ஒரு வருத்தம் மட்டும் உண்டு. இந்த 1 லட்ச ரூபா பணத்துக்காக எத்தனையோ வருஷமாக பழகிறேன், அந்த நட்பு அவன் என்னிட்டேருந்து என்னுடைய நண்பனை பிரித்து விட்டது அப்படின்னு சொல்லி, அந்த 1 லட்சத்தினால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அன்றைக்கின்னு சொல்லி வருத்தப்படுகிறார். அப்படின்னு நான் இது பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அவனை மன்னித்து தன்னுடைய கடனை எப்படி அடைக்கலாம் என்று அந்த நல்லவர் யோசிக்கிறார். பண்பானவரை பல பேரும் பாராட்டினார்கள். அப்படி அந்த கதையை வந்து ஒரு நேரேஷனாக ஒரு நல்லாவே எழுதியிருந்தார். இது சம்பவம் நடந்தது என்னமோ உண்மை. அது மாதிரி நல்ல மனிதர்கள் 80களிலே வாழ்ந்துள்ளார்கள். இப்போது சற்று அரிதாகி போய்விட்டது, வருத்தமாகத்தான் இருக்கிறது எல்லோருக்குமே. அதுவும் நேரடியாக பார்த்த பலருக்கும், அந்த காலத்தில் இருந்த பலருக்கும் இன்றைக்கும் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது யாரோ 2 நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, தன்னிட்ட இருக்கிற சொத்து, தன்னிட்ட இருக்கிற வீடை அடமானம் வச்சு பிள்ளைகளை கூட படிக்க வைக்கிறாங்க. அந்த நன்றி இல்லாமல் அந்த பிள்ளைங்க திருப்பி கூட அம்மா அப்பாவை பார்க்காத காலமாக மாறிக்கொண்டே வருகிறது என்று நான் பார்க்கும்போது மிக மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு கலாச்சாரமாக மாறி வருவது ரொம்ப ரொம்ப நம்ம சீர்கேடான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் ஏதோ சின்ன தவறுல பெரிய தவறு செய்திருந்தாலும் மன்னிக்கும் மனிதர்களாக நன்றியுடையவர்களாகவும் வாழ்ந்தார்கள். அதுபோல் தவறுகளை மன்னிப்பவர்கள் இல்லாத துறவிகள் கூட இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போதும் இருந்திருக்கிறார்கள்,
இப்போதும் இருந்திருக்கு. இது இல்லறத்தார்கள்ட்ட மட்டும் இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு கொள்ளணும். பல மதங்கள் தோன்றியது கூட இந்த மாதிரியான துறவிகளுக்கு இடையே தவறுகளை மன்னிக்கும் சுபாவம் இல்லாதது தான். போயிட்டு போது விடு அப்படின்னு விடாமல் ஒரு மதம் இன்னொரு மதத்தை உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த துறவிகள் தான். அது ஒரு மதத்துக்குள்ளும் பல பிரிவுகள் கூட இந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லாதனால தான் வந்தது. அந்த பிரிவுகளில் பல ஜாதிகளும் இன்று உருவாகி இருக்கிறது. தெற்கு வடக்கு போன்றவைகள் கூட பல பிரிவினர்களை தோன்றியிருக்கிறது. இதனால் பல சண்டைகள் கூட சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தத்துவத்தை படித்த அறிஞர்கள் கூட பிறரது பிழையை ஏற்று மன்னிக்காததனால் இன்றைக்கு பல துறவிகள் கூட மோசமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது இன்றைய கலாச்சாரமாக தெரிகிறது. இது போன்ற கதைகள் வழியே அவர்கள் மற்ற பிறரை மன்னித்தால் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில சண்டை சச்சரவுகள் கூட மன்னிப்பில் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற நல்ல ஒரு செய்தியை இந்த நேரத்தில் உங்களிடம் வழங்கி கொண்டு இன்றைய இந்த சிந்தனைக்கான சில கதைகளை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.